பல்லவ தேசம் கார்த்திகேயன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தாவேகா விஜய் நடிகர் டு அரசியல். அவர் 2024 February 2 எப்போ கட்சி ஆரம்பிச்சாரோ, அஃபிஷியல் அறிவிக்கப்பட்டதோ, அதுல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு முதல் மாநில மாநாடு கூட்டி தமிழக அரசியல் கட்சியில மிரள வச்சிருக்காருன்னு தான் நம்ம சொல்லியிருக்கணும். அதன் பின் பார்த்தீங்கன்னா கோவையில் நடந்த பூத் கமிட்டி கூட்டம். அந்த பூத் கமிட்டி கூட்டத்தில் கூட பார்த்தீங்கன்னா பல தொண்டர்களும் சரி ரசிகர்களும் தொடர்ச்சியா. ஆனால் உண்மையில பார்த்தீங்கன்னா இது விஜய்க்காக வந்த கூட்டமா இல்லை, அப்படி இல்லைன்னா அவர் ஒரு நடிகரை முதல்ல பார்க்க போறோம் அப்படிங்கிற ரீதியில அந்த ஆர்வத்துல வந்த கூட்டமான்ட்டு உண்மையிலுமே தெரியல. அது தேர்தல் நேரத்தெல்லாம் நமக்கு தெரியும். அந்த கோவை பூத் கமிட்டி கூட்டம்னு பாத்தீங்கன்னா பல பேர் விஜயை பார்க்கறதுக்காக அந்த இடத்துல திரண்ட காட்சியெல்லாம் நம்ம பார்த்தோம். அது மூலியமா பாத்தீங்கன்னா சில பேர் மீது வழக்கம் தொடக்கப்பட்டுதான் நம்ம சொல்லியாகணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மற்ற கட்சியில இருந்து விஜய்க்கு வரக்கூடிய ஆட்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆதுவார்ஜுனா, அதுக்கப்புறம் நிர்மல் ராஜ், இது மாதிரியான முக்கியமான நபர்கள் பாஜக, அதிமுக, அதுக்கப்புறம் விசிகாவில விலகி நிறைய பேர் விஜய் கட்சியில இணைந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2009 ஒரு சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதின ஒரு IAS ஆஃபீஸர் விஜய் அவர்கள் கட்சி தொடங்கப்பட்டதுல விஜயோட முக்கிய ஆலோசகரே அவர் தான் அப்படிங்கிற ரீதியில மறைமுகமா பேசப்பட்ட ஒரு நபர் நேற்று இரவு பாத்தீங்கன்னா திடீர்னு தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காரு. கண்டிப்பா கூடிய விரைவில் தாவேக்கால இணைவதற்காக தான் அந்த பதவியை ராஜினாமா செய்தார் அப்படிங்கிற ரீதியில் தான் பல்வேறு கட்ட தகவல்லாம் வந்துட்டு இருக்கு. கேஜி அருண்ராஜை பத்தி சொல்லணும்னா அவர் MBBS முடிச்ச ஒரு டாக்டர், அரசு மருத்துவமனையில வேலை செஞ்சிருந்தாரு. அப்புறம் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதிட்டு வருமானத்துறை கூடுதல் ஆணையராக அவர் ஒர்க் பண்ணியிருந்தாரு. திடீர்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒர்க் பண்ண நபர் திடீர்னு பார்த்தீங்கன்னா பீகார் பாட்னாவுக்கு மாற்றப்படுகிறார். அதுக்கப்புறம் அங்கேயும் இதேமாரி இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல தான் ஒர்க் பண்ணியிருக்காரு. வருமானத்துறை அலுவலகத்தில் ஒர்க் பண்ணிட்டு திடீர்னு பார்த்தீங்கன்னா நேற்று இரவு இந்த பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காரு. உண்மையிலுமே அரசியல் வட்டாரத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இவர் தாவேக்கால ஜாயின் பண்றதுக்காக தான் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தாவேக்காவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கிய பதவியை அவருக்கு தரப்படுகிறது. விஜய்க்கு அடுத்த நிலையில பார்த்தா அருண்ராஜ் அவர்கள் தான் இருப்பாரு அப்படிங்கிற ரீதியில் தான் பேசப்படுகிறது. அது மட்டும் இல்லாம இந்த IAS IPS அரசியல் பார்த்தீங்கன்னா இப்ப இல்லை, அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1998 ஸ்டார்ட் ஆகிட்டு தான் இருக்கு. முக்கியமா பாத்தீங்கன்னா பாமகவில் பயணித்த ஒரு IAS ஆபீசர் அரங்கவேலு அவர்கள் மத்திய ரயில்வே துறையோட இணை அமைச்சராக இருந்தாரு. அந்த 5 ஆண்டு காலம் பாத்தீங்கன்னா அப்போது ரயில்வே துறையோட அமைச்சர் யாருன்னு பாத்தீங்கன்னா லாலு பிரசாத் யாதவ் அவர்கள் தான். ஆனால் லாலு பிரசாத் யாதவ் பட்ஜெட்டை மட்டும் தான் தாக்கல் பண்ணிட்டு போவார். ஏன்னா இப்பதான் பொது பட்ஜெட்னு போட்டானுங்க. அப்போ ரயில்வேக்காகவே தனி ஒரு பட்ஜெட் இருந்தது. அப்போ அந்த ரயில்வே பட்ஜெட்டை லாலு பிரசாத் அவர்கள் தான் தாக்கல் பண்ணுவாரு. மற்றபடி பார்த்தா அனைத்து விதமான கேள்விக்கும் அங்க பதில் சொன்னது யார் பார்த்தா ஒரு IAS ஆபீசரா இருந்து அந்த வேலையை எழுதி கொடுத்துட்டு அதை நான் பதவியில விலகிறேன்னு சொல்லிட்டு பாமகவில் பயணித்த அரங்கவேலு அவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த ரயில்வே பட்ஜெட்டை தாக்கல் பண்ணும்போது பல முக்கியமான விஷயங்கள்லாம் அவர் சூப்பராகவே பண்ணியிருப்பாரு. அது மூலம் தமிழ்நாட்டுக்கு வந்த பல்வேறு நலத்திட்டங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற மீட்டர் கேஜ் பாதை தான் பிராட் கேஜா மாத்திருந்த முக்கிய காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அரங்கவேலு அவர்களும் மூர்த்தி அவர்களும் தான் நம்ம சொல்லிடணும். பாமகவில் பயணித்த மத்திய அமைச்சர்கள். அது மாதிரியான இந்த IAS ஆஃபீஸர் அவர் ஒரு ஃபேமஸான ஒரு ஆளாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா பாஜகவில் அண்ணாமலை IPS ஆஃபீஸர், இப்போ தாவேக்கால ஒரு அருண்ராஜ் அவர்கள். இது மாதிரியான பல்வேறு நபர்கள் தொடர்ச்சியா TVKல இணைவாங்க. 2026 தேர்தலுக்குள்ள பாத்தீங்கன்னா TVK பல முக்கியமான நபர்கள் TVKல இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தான் பேசப்படுகிறது. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற ஒரு சில தலைவர்கள், அதாவது TVKல தன்னை மட்டுமே முன்னிலைப்படுத்திக் கொள்வதாக பல்வேறு விஷயங்கள்லாம் தொடர்ச்சியா வந்துட்டு தான் இருக்கு. அது கட்சிக்குள்ளேயே பல்வேறு விமர்சனங்கள் எழுந்திருக்கு. கண்டிப்பா இது அனைத்தையும் முறியடித்து விஜய் அவர்களுக்கு பக்க பலகமாக இந்த அருண்ராஜ் அவர்கள் இருப்பாரு அப்படிங்கிறது தான் பேசப்படுகிறது. கண்டிப்பா பார்ப்போம். அருண்ராஜ் அவர்களுடைய அரசியல் பயணம்ங்கிறது TVKல தான் ஸ்டார்ட் ஆக போதா, அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது காரணமானு தெரியல. கண்டிப்பா 100% அவர் TVKல தான் பயணிப்பார். அதுக்காக தான் அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செஞ்சிருக்காரு அப்படிங்கிற ரீதியில தான் அரசியல் வட்டத்துல பேசப்படுகிறது. இந்த காணொலி குறித்து உங்களோட கருத்துக்களை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. TVK விஜய் யாரெல்லாம் இந்த கட்சியில இன்னும் ஜாயின் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். நன்றி, வணக்கம்.